Hi viewers, welcome to my channel Money's Wild Scope. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பீஸ்ஃபுல் பைக் ரைடு வித் சீனரி வியூஸ். அதுக்கு நான் சூஸ் பண்ண ரோடு தான் இது. ஊட்டி, கோத்தகிரி, வால்பாறை மாதிரி இந்த ரோடு ரொம்ப ரஷ்ஷாலாம் இருக்காது. ஃபஸ்ட் டைம் ஹில்ஸில் பைக் ரைடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு ரூட்டு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்லேயே மாங்கரை அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த ஹில்ஸ் ரைடு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ரூட்டு அப்படியே ஆனைக்கட்டி, அகலி, அட்டப்பாடி வழியாக மன்னார்காடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனைக்கட்டியோட நம்ம தமிழ்நாடு பார்டர் முடியுது. இந்த மாதிரி தான் வழியெல்லாம் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மற்ற ஹில்ஸ் மாதிரி இங்கே ஹேர்பின் பெண்ட்லாம் பெருசாக இல்லை. நீங்கள் ஜாலியாக வியூஸை பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே ட்ரைவ் பண்ணலாம். ரோட்ஸை பற்றி சொல்லணுன்னா நல்லா வைடாக, குண்டு குடியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும் ரோடு. ஆனைக்கட்டி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனைக்கட்டிக்கு அப்புறம் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் குண்டு குழியமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் வியூஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு வழியெல்லாம் நிறுத்தி என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாலும் ஒரு 30 to 45 மினிட்ஸில் நீங்கள் மேலே ஆனைக்கட்டி ரீச் ஆயிடுவீங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம ஆனைக்கட்டி சிட்டியை ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கேரளா தான். இதோ இந்த பிரிட்ஜு தான் கேரளா தமிழ்நாடு பார்டர். ஸோ இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணோன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட், கேரளா. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டி கேரளா பஸ் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நிறைய லாட்ரி சீட்டு கடைகள்லாம் இருக்கும். ஹோட்டல்ஸும் நிறைய இருக்குது, பேக்கரிஸ்லாம் இருக்குது. நம்ம ஏதாவது சாப்பிடணுன்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரூட்டில் நம்ம போகிற இடங்கள்லாம் என்னென்னா கொட்டாதரா, அகலி. இங்கே 2 ரிவர் இருக்குது. ரெண்டுமே சேம் சிறுவாணி ரிவர் தான். ஒரே ரிவரோட கண்டினியூஷன் தான் 2 இடத்துலையும் இருக்கும். அது ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரப்பந்தாரா ரிவர்னு சொல்லிட்டு ஒரு ரிவர், அது பவானி ரிவரோட பார்ட் அது. ஸோ அந்த இடத்துக்கு போகிறோம். போயிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலாம். இதுதான் இன்றைக்கி ரைடோட நம்ம பிளான். ஆனைக்கட்டியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸில் கொட்டாதரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்க்கு நம்ம சேர்ந்துட்டோம். ஸோ இதுதான் கொட்டாதரா. இதுதான் நம்ம முதல்ல பார்க்க வந்த இடம். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து கீழே இறங்கி போயும் பார்க்கலாம், வழி இருக்குது.
வாங்க கீழே போய் பார்க்கலாம். கீழே இறங்கி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். இங்கேயும் குளிக்கலாம், நல்லாயிருக்கும். நாங்கள் குளிக்கல, வந்து பார்த்து கை கால் வச்சுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு அகழி போகிறோம். அகழியிலும் இதே ரிவரோட கண்டினியூஷன் தான். ஸோ அங்கே போய் அங்கே ஒரு வியூ பார்த்துட்டு அப்படியே கிளம்பி பரப்பதரா போகலாம். இதுவும் குளிக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட் தான், நல்லாயிருக்கும். நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க, அங்கே தூரமாக பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் போய் குளிக்கல, இங்கே பிரிட்ஜு மேலே இருந்தே நம்ம பார்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸிலலாம் வந்திருக்காங்க, வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க குரூப்பாக. நல்ல ஸ்பாட் இருக்குது, நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கெல்லாம். ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்தோன்னா வச்சு அங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன கார்டன் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வராதனால சிம்பிளாக வியூ மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வேறு பிளானில் இருந்ததால் சும்மா இங்கே வியூ மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா பரப்பந்தரா ரிவர். ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, கொட்டாதரா. ஸோ கொட்டாதரா பிரிட்ஜில் இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே அங்கே ஒரு ரைட் எடுத்தோன்னா அங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கனாவே இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிடச்சிரும். இந்த பரப்பந்தரா போகிற வழி கொஞ்சம் டவுன் ஹில்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் ரைடு பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக போய்க்கோங்க. ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்காது, ஆனால் ஓகே, ரைட் பண்ணிடலாம். புதுசாக ஓட்டுறவங்க, நார்மலாக ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ரூட்டு. நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அந்த ரிவரோட வியூ தெரியும். இங்கேருந்து தூரமாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த வியூ. ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சின்ன ரோடாக இருக்கும். போகிற வழியெல்லாம் நிறைய தென்னை மரம், அதாவது ஃபார்ம்லேண்டுக்கு இடையில தான் நிறைய போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டி ரோடு, நல்லாயிருக்கும் ரைடு பண்ணுறதுக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம், பக்கத்தில் வந்தாச்சு. இதோ பாருங்கள், இதுதான் பரப்பந்தரா ரிவர்.
ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். நிறைய ஃபேமிலிஸாக வருவாங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதால பசங்களுக்கும் தனியாக குளிக்கிறதுக்கு, ஸோ ஃபேமிலிக்கு தனியாக சொல்லிட்டு நிறைய ரொம்ப ஸ்பேஷியஸ் இடம் இருக்கிறதுனால இது எல்லோரும் குரூப்பாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ப்ளேஸுங்க. ஸோ சாப்பாடெல்லாம் கொண்டு வரலாம், இங்கேயே பண்ணியும் சாப்பிட்லாம், அவ்வளோ இடம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். நல்லா ஒரு வேலி மாதிரி இருக்கிறதால இங்கே வந்து கொஞ்சம் காற்று எப்பவும் அதிகமாக இருக்கும். நாங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் இது மாதிரியான வீடியோக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.